அரசு நடுநிலை பள்ளி, சட்டநாதபுரம். வாமா அனு, எப்படி இருக்க? உன்னை பத்தி தான் எங்க கிளாஸ்ல பாடமே நடந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா? ஓ, அணு அமைப்பு பாடமா? ஜாலியா இருக்குமே. என்னை பத்தி என்ன சொன்னீங்கமோ கேளு, தெளிவா சொல்றேன். ஆமா, உன்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, கொஞ்சம் சொல்ல. நுண்ணோக்கியால கூட, அதான் மைக்ரோஸ்கோப்பால கூட அளவிட முடியாத அளவுக்கு சின்னதா இருப்பேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அணுவாலானதுதான். மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாத அளவுல இருக்கியே, உனக்கு ஒரு அளவு இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்ல. உன் தலைமுடியோட அளவை காட்டிலும் 1000 மடங்கு சின்னதா இருப்பேன். இதை 1×10⁻⁹ மீட்டர்னு சொல்லலாம். கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல, இவ்ளோ சின்னதா இருக்க. ஆமா, உன்னை யாரு கண்டுபிடிச்சா, கொஞ்சம் சொல்ல. ஜான் டால்டன் சயின்டிஸ்ட் தான் 1808ஆவது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அணுன்னு பேர் வச்சாரு. 2 எழுத்துல நல்லா தான் பேர் வச்சிருக்காரு. என் பேரை கொஞ்சம் கேட்டு பாரு. அப்படி என்ன பேரு சொல்லு கேப்போம். கோமலவல்லி கிருஷ்ணவேணி மரகதம். அடேங்கப்பா, பேரு போதுமா? சொல்லும் போதே மூச்சு வாங்குது. நீ படிக்கிறதோ அரசு பள்ளி, உன் பேரோ கோமலவல்லி. ஐயோ, கோமலவல்லி இல்ல, கோமலவல்லி. சரி சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் 1897ஆவது வருஷம் ஜே தாம்சன் வந்தாரு. தர்பூசணி பழத்தோட ஒப்பிட்டாரு. என்னது, ஒப்பிட்டாரா? ஒப்பிட்டாரு இல்ல, ஒப்பிட்டாரு. அதான் கம்பேர். இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும் போல. தர்பூசணியில சிவப்பான பகுதியெல்லாம் நேர்மின்னோட்டம் கொண்ட பகுதினும், கருப்பான விதைகள் எல்லாம் எதிர்மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரானும் சொன்னாரு. எவ்வளோ பழம் இருக்கு, தர்பூசணிய வச்சு செஞ்சிருக்காரு. ஒருவேளை தர்பூசணி கடை வச்சிருந்திருப்பாரோ. அதுக்கப்புறம் என்எஸ் ரூதர் போர்டு வந்தாரு, தெரியுமா? எனக்கு கிளாஸ்ல இருக்கிற பிளாக் போர்டு தானே தெரியும். இவரு யாரு ரூதர் போர்டு? இவரும் அறிவியல் அறிஞர் தான். மெல்லிசு தங்க தகுட்டை எடுத்தாரு, அது ஆல்பா கதிர்களை மோத விட்டாரு. பாதி எல்லாம் மோதி மோதி அந்த பக்கம் போச்சு. அப்போ மீதி எல்லாம் என்னாச்சு? மீதி எல்லாம் வெற்றிடம் இல்லாதனால திரும்பி வந்துச்சு. இந்த கதிர்களுக்கு நேர்மின்னோட்டம் கொண்ட கதிர்கள்னு பேர் வச்சாரு. சோதனை மேல சோதனை தான் உன் மேல செஞ்சிருக்காரு. ஆனா உன்கிட்ட என்ன பொருள் இருக்கு, கொஞ்சம் சொல்ல. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 பொருள் இருக்கு. 3மே அணுவோட அடிப்படை துகள்கள் தானே. கரெக்டா சொன்னா? சூப்பரா சொன்ன அரசு பள்ளி கோமலவல்லி. அதோட புரோட்டான் பி நேர்மின்னோட்டம், எலக்ட்ரான் எதிர்மின்னோட்டம், நியூட்ரான் மின்சுமை இல்லாதது. 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிட்டா போச்சு. அனு, உன்னை பத்தி ஒரு பாட்டு வச்சிருக்கேன், கேக்குறியா? என்ன பத்தி பாட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுன்னா. பாடு கேப்போம். அணுக்கதான் என்றாலே சிறிய துகள் ஆகுமடா, இத பிளக்க முடியாது உடைக்க முடியாது என்றே பொருள்தானடா. ஸ்வாய் 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 ஸ்வாய். அணுக்கதான் என்றாலே சிறிய துகள் ஆகுமடா, இத பிளக்க முடியாது உடைக்க முடியாது என்றே பொருள்தானடா. இவங்க எல்லாருக்கும் ஒரு புது பேர் இருக்கு. அப்படி என்ன பேருன்னு கேட்டுதான் பாருங்களேன். அதாங்க ஹைட்ரஜனு, ஹைட்ரஜனு. நான் தாங்க எஸ், அதாங்க சல்பருங்க, சல்பருங்க, சல்பரு. நான் தாங்க பி, அதாங்க பாஸ்பரஸ், பாஸ்பரஸ். நான் தாங்க சிஎல், அதாங்க குளோரின், 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 குளோரின். நான் தாங்க என், அதாங்க நைட்ரஜனு, நைட்ரஜனு, நைட்ரஜன். நான் தாங்க கே, அதாங்க பொட்டாசியம், பொட்டாசியம், பொட்டாசியம். நான் தாங்க ஓ, அதாங்க ஆக்சிஜன்.